இது வரைக்கும் நம்ம சேனல்ல நெடுஞ்செழியன் விஸ்வநாதனுக்கும் யாத்ராவுக்கும் நடுவுல எந்த மாதிரியான உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டான். யாத்ராவை விஸ்வநாதன் எந்தெந்த வகையில எல்லாம் காயப்படுத்தினா, எதனால அந்த பொண்ணு இந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்ற எல்லா உண்மைகளுமே நெடுஞ்செழியனுக்கு தெரிய வருது. அதனால ரொம்ப ஆக்ரோஷமா நெடுஞ்செழியன் விஸ்வநாதன் கிட்ட இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாப்போமா? நான் உங்க சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த விஷயத்த ஒரு சிவருக்கு மறைவுல இருந்து யாத்ராவும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. நெடுஞ்செழியன் தனக்காக விஸ்வநாதன் கிட்ட சண்டை போட்ட விஷயம் யாத்ராவுக்கு அவன் மேல இன்னும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. அதனால அவளே போயிட்டு நெடுஞ்செழியன் கிட்ட, நீ எனக்காக எதுக்காக அவர் கூட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் அதுக்கு, நான் அதை சொன்னா உனக்கு புரியும், நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கப்புறமா என்ன நினைச்சானோ தெரியல, யாத்ரா கிட்ட நெடுஞ்செழியன், இதுக்கப்புறமா உனக்கு ட்ரீட்மெண்ட்டை நான் தான் கொடுக்க போறேன். நாளைக்கு காலையில உனக்கான ட்ரீட்மெண்ட்டை நானே கொடுக்குறேன். அந்த ருத்ரா யாரா இருந்தாலும் நானே நேரடியா அவனை சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் யாத்ரா கிட்ட சொல்றான். அதுக்கேத்த மாதிரி மறுநாள் காலையிலேயே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தன்னுடைய ரூமை அவன் தயார்படுத்தவும் செய்யறான். அவன் கூடவே மாயாவும் இருக்கா. மாயா நெடுஞ்செழியன் கிட்ட எப்பவுமே விஸ்வநாதன் யாத்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் யாரையுமே உள்ள விட்டது கிடையாது. எப்பவுமே தனிமையில தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்ற விஷயத்த சொல்றா. நெடுஞ்செழியன் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காரணம் ருத்ரா, அவளுக்குள்ள இருக்கிற ருத்ரா வெளியில வந்தான் அப்படின்னா அதோடைய விளைவுகள் ரொம்பவே பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் ரொம்பவே பயந்தாரு. அதனால யாருமே அந்த சூழ்நிலையில உள்ள விட மாட்டாருன்னு சொல்லிட்டு மாயா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றா. அதுக்கேத்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த இடத்துக்கு யாத்ராவும் வரா. வந்தவ மாயாவை அந்த இடத்துல பார்த்துட்டு தயங்கி தயங்கி நிக்கிறா. எதுக்காக நீ தயங்குற? இவங்களும் டாக்டர் தான், உனக்கு இவங்கள நல்லாவே தெரியும். அப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் கேட்கும்போது, விஸ்வநாதன் எப்பவுமே இந்த ரூம்ல யாரையுமே விட்டதில்லை, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு யாத்ரா சொல்றா. இந்த விஷயமும் நெடுஞ்செழியனை குழப்புது. என்ன தயக்கம் உனக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஆனா அதுக்கு அவ எந்த பதிலுமே சொல்லல. ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்க இருந்த ஹிப்னாட்டிசம் செய்யற பெட்ல யாத்ராவை படுக்க சொல்றான் நெடுஞ்செழியன். அவளும் அது கிட்ட போனவ என்ன நினைச்சாலோ தெரியல, மாயாவை ஒரு முறை பார்த்துட்டு தயங்கி தயங்கி அவளுடைய ஆடைகளை ஒவ்வொன்னா களைய ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்த பார்த்தவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நெடுஞ்செழியன் அவளோட இந்த ஒரு செய்கையை பார்த்து அதிர்ச்சியாகி வேக வேகமா அவளை தடுத்து, என்ன காரியம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா யாத்ராவை தடுக்கும் போது, அப்போதான் யாத்ரா இது நாள் வரைக்கும் மறைச்ச ஒரு விஷயத்த நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றா. அதாவது விஸ்வநாதன் தனக்கு எப்போலாம் ட்ரீட்மெண்ட் பண்றாரோ அப்போலாம் இந்த மாதிரி தன்னுடைய மேலாடைகளை களைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே ஆரம்பிப்பாரு. அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல தனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது, நான் அப்படியே தூங்கி போயிடுவேன்ற விவரத்தை யாத்ரா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்லும் போது, இதை கேட்ட நெடுஞ்செழியனும் சரி மாயாவும் சரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நெடுஞ்செழியனால அடுத்த ஒரு வார்த்தையே உதிர்க்க முடியல, அந்த அளவுக்கு வாயடைச்சு போயிடுறான் அவன். உடனடியா மாயாவை பார்த்து, அந்த விஸ்வநாதன் இப்போ எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவன் கேட்கும்போது, அதுக்கு மாயா, அவர் காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போனாரு, எங்க போனாருன்ற விஷயம் தெரியவே இல்லை, அவர் எப்ப வருவாருன்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. நெடுஞ்செழியனால யாத்ராவை ஏறெடுத்து கூட பார்க்க முடியல. அவன் தலை குனிஞ்சு நிக்கும் போது மாயா சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டவ யாத்ராவை அந்த இடத்த விட்டே கூட்டிட்டு போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப தாமதமாதான் விஸ்வநாதன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே திரும்பி வராரு. அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியனும் காத்துக்கிட்டு இருந்தான். அவர் வந்த உடனே அவருடைய சட்டையை பிடிச்சு ரொம்ப ஆக்ரோஷமா, நீ யாத்ராவுக்கு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவரை தாக்க முயற்சி பண்றான். ஆனா அதையெல்லாம் சட்டை பண்ணாத விஸ்வநாதன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இந்த ஹாஸ்பிட்டலே ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது, நான் நினைச்சா உன்னை எங்க வேணாலும் தூக்கி அடிக்க முடியும், இந்த விஷயத்த நீ வெளியில சொல்லாத வரைக்கும் உன்னுடைய கெரியருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு திமிரா நடந்து போறாரு விஸ்வநாதன். நெடுஞ்செழியனும் என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியா யாத்ராவை பாக்குறதுக்கு அந்த நடுராத்திரி சமயத்துல அவளுடைய ரூமுக்கு போனா அந்த இடத்துல யாத்ரா தூங்காம முழிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அவகிட்ட நீ இன்னும் தூங்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல, எனக்கு சரியா தூக்கமே வரல, நீ எதுக்காக என்கிட்ட காலையில இருந்து பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியா அந்த பொண்ணு கேக்குறா.
அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட நெடுஞ்செழியனுக்கு தெரியல. அப்போதான் அந்த ரூம்ல சில லிப்ஸ்டிக்ஸ் இருக்கிறத நெடுஞ்செழியன் பாக்குறான். இது யாரு, மாயா உன்கிட்ட கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல, இது விஸ்வநாதன் என்கிட்ட கொடுத்தாரு. எப்போல்லாம் அவர் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு வர சொல்லுவாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் அவனுக்கு கோவம் அதிகமாயிடுது. அதனால அதை தூக்கி ஜன்னல் வழியா வெளியில எரிஞ்சவன், இது இல்லாமயே நீ ரொம்ப அழகா இருக்க, இதெல்லாம் நீ போடணும்ன்ற அவசியமே கிடையாது, நீ இன்னொரு முறை விஸ்வநாதன் கிட்ட பேசவே வேண்டாம், தயவு செய்து அவர்கிட்ட இருந்து விலகி இரு, அவரே ஏதாவது கேட்டா கூட முதல்ல நீ என்கிட்டயோ இல்ல மாயா கிட்டயோ அந்த விஷயத்த சொல்லு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன நினைச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த விஸ்வநாதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் சொல்றான். அப்படி சொன்னவ, நான் கண்டிப்பா நாளைக்கு ருத்ராவை பார்த்தே ஆகணும், அவன்கிட்ட நான் பேசியே ஆகணும், உன்னால மட்டும்தான் அவனை வர வைக்க முடியும், தயவு செய்து அவனை என்ன பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மறுநாள் நின்னு போன அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக மறுபடியும் மாயாவும் நெடுஞ்செழியனும் யாத்ராவும் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற ரூமுக்கு வராங்க. அப்படி வந்தவ அந்த பெட்ல படுக்கும்போது நெடுஞ்செழியன் கிட்ட, எப்பவுமே விஸ்வநாதன் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னை கட்டி போட்டுருவாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நெடுஞ்செழியன், விஸ்வநாதன் மாதிரி உன்னை நான் எந்த ஒரு வகையிலயுமே காயப்படுத்த மாட்டேன், அதனால ஒருவேளை ருத்ரா வெளியில வந்தாலுமே என்னை தாக்குறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு அவசியமும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு யாத்ராவுக்கு ஹிப்னாட்டிசம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா யாத்ரா அப்படின்ற அவளுடைய உண்மையான கதாபாத்திரத்தை விட்டுட்டு ருத்ரான்ற அந்த பொய்யான கதாபாத்திரத்துக்குள்ள யாத்ராவை வழிநடத்தி கொண்டு போறான் நெடுஞ்செழியன். அவ போக போக அவளுடைய ரகசியங்கள் மட்டும்தான் வெளியில வரும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறா சில அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த அறையில நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ருத்ரா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை நெடுஞ்செழியன் கூப்பிடும்போது அந்த அறையில இருந்த எல்லா விளக்குகளும் எரிஞ்செரிஞ்சு அணைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒவ்வொரு பொருட்களும் தன்னால அசைய ஆரம்பிக்குது. இந்த திகிலான சம்பவத்தை மாயாவும் சரி ருத்ராவும் சரி எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பெட்ல படுத்துட்டு இருந்த யாத்ரா கண்ணை திறக்கிறா. அவருடைய கண்கள் ரெண்டும் ஒரு மாதிரி வெளிர் நிறத்துல மாறுது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாம நெடுஞ்செழியன் ருத்ரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி ருத்ரா கிட்ட, யாத்ராவை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ அவளை பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற, நீ உண்மையிலேயே யாரு, அவளுடைய சகோதரனா இல்ல அவளுடைய காதலனா, எந்த வகையில நீ யாத்ரா கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான பதில அந்த ருத்ரா கொடுக்குறான். அதாவது அந்த ருத்ரான்றது இவங்களுடைய புரிதல் படி ஒரு ஆண் கிடையாது, அது ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ருத்ரான்ற கதாபாத்திரம் சொல்லுது. இத கேட்டவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. எந்த வகையில நீ யாத்ரா கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு, நான் யாத்ரா கூட சம்மந்தப்படல, இந்த யாத்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த விஸ்வநாதன் கூட சம்மந்தப்பட்டிருக்குன்ற விஷயத்த அந்த ருத்ரான்ற பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் உன்னை முதல்ல பார்க்கும்போது நீயும் இவ்வளவு காயப்படுத்துவன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். காரணம், அந்த விஸ்வநாதனால நான் அனுபவிக்காத கொடுமைகளே கிடையாது. அதே கொடுமைகளை எனக்கு அப்புறம் இந்த பொண்ணு அனுபவிக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு இவளை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. எப்படியாவது எனக்கு ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் இவளுக்கு ஏற்படாம தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் இவளுக்கு பாதுகாப்பா வந்தேன். அந்த சூழ்நிலையில தான் நான் உன்னையும் பார்த்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறமா உன்னை நான் பலமுறை தாக்க முயற்சி பண்ணேன், உன்னை பலமுறை நான் கொல்லவே முயற்சி பண்ணேன். ஆனா எல்லாத்தையும் தாண்டி யாத்ரா உன்னை நம்பினா. அவளுடைய நம்பிக்கை எனக்கு ஓ மேலையுமே நம்பிக்கையை கொடுத்துச்சு. நீ அவகிட்ட நடந்துகிட்ட விதம், அவளை பாதுகாத்த விதம், அவளுக்காக குரலை உயர்த்தின விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் இது நாள் வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். என்னால விஸ்வநாதனை கொல்ல முடியாது, ஆனா யாத்ராவால கொல்ல முடியும். என்னக்குள்ள பல வருஷ காலமா எரிஞ்சிட்டு இருக்க பழி வாங்கணும்ன்ற அந்த நெருப்பை யாத்ராவால மட்டும்தான் தணிக்க முடியும்னு சொல்லும் போதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த அந்த ருத்ரா சொல்றா. அதாவது அந்த விஸ்வநாதன் வேற யாரும் கிடையாது, இந்த ருத்ராவுடைய சொந்த அப்பா தான். சின்ன வயசுலயே அந்த விஸ்வநாதனால பல பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அவளுடைய சொந்த மகளே பலிகாடா ஆகியிருக்கா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ருத்ராவுடைய அம்மா இந்த அவமானத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அந்த மிருகத்தோட தாகம் தனியவே இல்லை. தன்னுடைய சொந்த மகள்னு கூட பார்க்காம பேஸ்மெண்ட்ல அவளை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி கடைசியில அவ ரத்த வெள்ளத்துல இறந்தே போயிருக்கா.
அதுவும் இதே ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது. இந்த ருத்ரா யாத்ராவுடைய கற்பனைலாம் கிடையாது, அவளுடைய இன்னொரு பர்சனாலிட்டியும் கிடையாது. இந்த ருத்ரா விஸ்வநாதனுடைய மகள். இவ ஒரு ஆத்மா அப்படின்ற விஷயத்த மாயாவும் நெடுஞ்செழியனும் தெரிஞ்சுக்கிறாங்க. நான் எப்படியாவது அந்த ஆளை கொல்லணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஆனா என்னை கொல்ல விடாம தடுத்தது இந்த யாத்ரா அவ மேல கண்மூடித்தனமா வச்சுட்டு இருந்த அந்த அப்பா பாசம்தான். இவளுக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. இவளுடைய அப்பா ஒரு நல்ல அப்பாவா இவளுக்கு கிடைச்சிருந்திருக்காரு. ஆனா விதி ரெண்டு பேரையுமே ஒன்னா இருக்க விடல. தன்னுடைய அப்பா மேல அவ வச்சிருந்த அந்த நம்பிக்கையையும் பாசத்தையும் பயன்படுத்தி எப்போல்லாம் நான் விஸ்வநாதனை கொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும், அப்போல்லாம் என்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தா இந்த யாத்ரா. அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் தவிச்சிருக்கும் போதுதான் நீ வந்த. ஓ மேல அவளுடைய நம்பிக்கை திரும்பினதுக்கு அப்புறமா அவன் மேல இருந்த நம்பிக்கை இவளுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சுது. எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் இப்போ வெளியில வந்திருக்கிறேன். நீ தானே நான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட, என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை இங்க வரவழைச்சதும் நீ தானே. உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இப்போ அந்த விஸ்வநாதனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த ருத்ரா ரெண்டு பேரையும் தாண்டி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. மாயாவும் சரி நெடுஞ்செழியனும் சரி எப்படியாவது ருத்ராவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு மயக்க நிலைக்கு தள்ளினவ அங்க இருந்து விஸ்வநாதனை தேடி கிளம்பி போறா. மயங்கின நெடுஞ்செழியன் ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண்முழிச்சு பாக்குறான். அப்படி கண்முழிச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுமே ரொம்பவே அமைதியா இருக்குது. இது என்ன புது குழப்பம்னு சொல்லிட்டு விஸ்வநாதனை தேடி அவன் போகிறான். எப்படியாவது நடக்க போற அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு அவ சொன்ன அதே பேஸ்மெண்ட்டுக்கு நெடுஞ்செழியன் போகும்போது அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிருந்தவங்க எல்லாருமே அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தர் விஸ்வநாதனை துரத்துக்கிட்டு யாத்ரா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயோ இருக்கா அப்படின்ற விஷயத்த நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றாரு. நெடுஞ்செழியனும் மறுபடியும் தன்னுடைய தேடல் பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஒரு மூலை முடுக்குல இருந்த ஒரு இருளான ஒரு அறையில கிட்டத்தட்ட விஸ்வநாதனை கொல்றதுக்கு தயாரா இருந்த யாத்ராவை அவன் மடக்கி பிடிக்கிறான். மடக்கி பிடிச்சவன் இவனுக்கான தண்டனைய நான் நிச்சயமா வாங்கி தரேன், கண்டிப்பா இத நான் உனக்கு சத்தியமா பண்ணி தரேன், தயவு செய்து இப்போ விஸ்வநாதனை கொன்னுடாத. நீ கொன்ன அப்படின்னா அந்த பழி யாத்ரா மேலதான் விடும் அப்படின்ற விஷயத்த யாத்ரா கிட்ட நெடுஞ்செழியன் சொல்றான். ஆனா அவ அது எதுவுமே காதுல வாங்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி யாத்ரா வெளியில வந்தாதான் முடியும்னு சொல்லிட்டு யாத்ரா முழிச்சுக்கோ முழிச்சுக்கோன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு என்ன நடந்ததோ தெரியல, அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழல் உருவாகுது. அந்த சூழல்ல யாத்ரா நெடுஞ்செழியனை கண்ணோட கண் நோக்கி பாக்குறா. அப்படி பார்த்தவ முழிக்க வேண்டியது நான் கிடையாது, நீதான். முழிச்சுக்கோ ருத்ரான்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியனை பார்த்து யாத்ரா சொல்றா. தன்னை ருத்ரான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே நெடுஞ்செழியனுக்கும் ஒண்ணுமே புரியல. திடீர்னு அவனும் அமைதியாயிடுறான். ஒரு மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தவன் திடீர்னு அந்த மயக்கம் கலைஞ்சு எழுந்துக்கும் போது அவன் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து கிடக்குறான். அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்க வேண்டிய இடத்துல யாத்ரா பயத்தோடவே நின்னு நெடுஞ்செழியனை பார்த்துட்டு இருக்கா. அதாவது ருத்ராவை பார்த்துட்டு இருக்கா. என்ன நடக்குது இங்க, எதுக்காக என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா நெடுஞ்செழியன் கேக்குறான். அப்ப கேட்கும்போது அதுக்கு யாத்ரா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, உன்னுடைய கற்பனை உலகத்துல இருந்து வெளியில வா. நீ நினைக்கிற மாதிரி நீ நெடுஞ்செழியன் கிடையாது, உன்னுடைய பேரு ருத்ரா, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைய எவ்வளவோ விளக்க முயற்சி பண்றான். அவனுக்கு எல்லாமே ஒரு குழப்பமா இருந்துச்சு. எது உண்மை? அவன் நெடுஞ்செழியனா இருந்த போது இருந்த கதை உண்மையா, இல்ல யாத்ரா சொல்ற மாதிரி அவன் ருத்ராவா இருக்கிற அந்த கதை தான் உண்மையான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரியல. இதுல எது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.